வணக்கம். உங்கள் மணிமேகலை. தீவினை அச்சம் அதிகாரத்தின் 3வது குறளை உங்களுக்கு எடுத்துரைக்க இன்று வந்துவிட்டேன். என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குனீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஏன்னா அதுதான் முக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்மளால் செய்ய முடியும். நான் சொல்கிறத கூட கேட்க முடியும். தலைவலியோடு யாராவது ஒரு வீடியோ பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஆக உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள். அதுதான் ப்ரையர் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். முதல்ல அதை தான் நம்ம பார்க்கணும். நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றது, அதே போல் ஒவ்வொரு செயலையும் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் மிகச்சரியாக செய்தால் ஆரோக்கியம் மேம்படும். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கச்சாமிச்சா நீ கண்டதையும் கண்ட நேரத்தில் சாப்பிட்டா ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நான் சொல்கிறத கேட்பீங்க. அதுக்காக தான் அப்படி தான் எடுத்துக்கோமே. இது ஒரு சுயநலமாக கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆரோக்கியத்தில் எனக்கு அக்கறை இருக்குது, ஆனால் என்னோடய போஸ்டிங்கை பார்க்கறதுக்காக தானோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகளுக்காக தான் இதை ஒரு சின்ன அறிவுரை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதுக்கு எனக்கு வயசோருக்கு தகுதியும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம எல்லோரும் கோபம் வந்தால் என்ன சொல்லுவோம்? யாராவது கோபம் வந்துருச்சுன்னா ரொம்ப கோபமாக டேய் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போமா இல்லையா? எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, அது இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அதை செயல்படுத்தும் விதம் மாறுபடும், அவ்வளோதான். எல்லாருக்கும் கடவுள் மூளையை வகுத்திருக்கிறான். அந்த மூளைக்கு உள்ளார அறிவுன்னு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றலை படைத்திருக்கிறான். ஆனால் அந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோமா? நம்மளை ஒருவன் படைத்திருக்கிறான் என்றால் அதுக்கு நிறைய சூட்சுமங்கள் இருக்கின்றன இல்லையா? நம்மளால் ஏதாவது ஒரு நல்லது இந்த உலகத்துக்கு நடக்கணும்னு இருக்கும். அதனால தான் அவர் அனுப்பி வச்சுருப்பார். ஆனால் நம்மளாம் என்ன செய்கிறோம்? எல்லார் மேலேயும் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? அதனால் நம்ம சொல்கிற சாதாரண ஒரு விஷயந்தான் அறிவு இருக்கான்னு கேட்குறது. ஆனால் எல்லாருக்கும் அறிவு இருக்குது, அது இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு இப்போ சொல்கிறேன். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்ய விடல். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்ய விடல். மேடம், நீங்கள் இப்போ அறிவை பற்றி பேசிட்டு இப்படி சொல்கிறீங்களே, என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது அறிவிற்கு எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? தலையில் மூளை இருக்குது, மூளையில் அறிவு என்கக்கூடிய அரிய பொக்கிஷம் இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு வள்ளுவர்? அறிவினுள் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அறிவுக்கு அதைவிட சிறப்பான ஒரு தலைமை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அது என்ன? ஐயா வள்ளுவ பெருந்தகையே, எங்களுக்கு எதையாவது கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். நீங்கள் நல்லதே சொல்கிறீங்க, எங்கள் மரம் அண்டைக்கு தான் அது உரைக்க மாட்டேங்குதே, அதனால் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்கிறாரு, தீய செருவார்க்கும் செய்யா விடல். ஏய் மரமண்டை, புரியலன்னு சொல்லாத. உனக்கு ஒருத்தன் கெடுதல் செய்தார், தீய செருவார்க்கும் நீ தீமை செய்யாதே. அவனுக்கு நம்ம நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்ல, சும்மா இருப்போம், கெட்டதை நம்ம செய்யக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். இதுதான் அறிவினில் தலையாய அறிவு அப்படிங்கிறார். இப்போ புரியுதா? அறிவினில் சிறப்பு எது அப்படின்னா, நமக்கு ஒருத்தன் கெடுதல் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்பியும் அந்த தீய செயல்களை செய்யக்கூடாது. இருக்கமா? கிடையவே கிடையாது. ஆனால் உங்களை நீங்கள் இந்த ஒரு தருணத்திலாவது மாற்றிக்கொள்ள முயற்சி எடுங்கள். இது எனது தாழ்மையான வேண்டுகோள். கடைபிடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். செயல்படுவீர்களா? சற்று சிந்தித்து பார்க்கிறேன். கொஞ்சமாவது கேளுங்கடா, நல்ல விஷயங்களை காதில் போட்டுக்கோங்களேன், சரியா?
காதில் போட்டுக்கங்க. செயல்பாடு நீங்கள் எப்பயோ செய்வீங்க, அது ஒரு நாள் வரும் தான், செய்வோம் அன்னைக்கு கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அறிவில் சிறந்தது எது அப்படின்னா, தலையா எது அப்படின்னாக்கா, நமக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சாலும் அந்த பயலுக்கும் நீ கெடுதல் செய்யணும்னு நினைக்காத, நல்லதை செஞ்சுட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். சரியா? நன்றி. நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.